வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா டெல்லி மேடம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதிச்சதுக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ ஓபிஎஸ் சசிகலா பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே வர்றதுக்கு துடிச்சிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா முன்னாள் மந்திரிகள் வீரமணி என்ன சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கிட்டா கட்சிக்குள்ளே வரலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜெயக்குமார் மறுத்து பேசுகிறாரு, கட்சிக்குள்ளெல்லாம் அவங்க இல்லைங்க இனி வரைய முடியான்ற மாதிரி. செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ராகுல் காந்தியை புகழ்ந்து பேசினார், சமூக வலைத்தளங்கள் அந்த பதவி நீக்கினார், அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் எங்கள் கட்சிக்கு வருவாருன்னு சொல்லிட்டு. அப்போ கட்சி தலைமை பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 234 தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சு காமிப்போம்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லணும் செல்லூர்ராஜ். அதை விட்டு விஜய் வருவார், விஜய் எங்களை காப்பாற்ற வருவான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொன்னதை அண்ணாமலை குறிப்பிட்டு காமிச்சிருக்காரு. அவங்க தலைவர் மேலேயே பார்த்தீங்கன்னா செல்லூர்ராஜுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த கொடநாடு விஷயமா மிக வேகமாக பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சசிகலா பக்கம் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் டெல்லியோட சிக்னல் தான் சசிகலாவுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தந்திருக்கதா சொல்றாங்க. ஸோ அதிமுக ஒன்றிணைஞ்சா பாஜக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருந்தால் மிகப்பெரிய நெருக்கடி உண்டாகும். அதாவது கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முரண்டு பிடிக்கிறது. இதே சசிகலா வந்தால் எளிமையாக பார்த்தீங்கன்னா நம்ம எளிதாக அவங்கள அணுகி கூட்டணிக்குள்ளே வைக்க முடியும். ஏன்னா சசிகலா பார்த்தீங்கன்னா இனி பாஜக எதிர்க்கிறதுக்கு ஒரு தயக்கம் காமிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கால நம்ம கட்சியை கைப்பற்றலாம், பாஜகவோட கூட்டணி வச்சு கட்சியை கைப்பற்றல பார்த்தீங்கன்னா மும்மரமாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சருக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. இப்போ பாஜக கூட்டணி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக சசிகலா தலைமை விரும்புதுன்னா கண்டிப்பாக வேலுமணி, ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், தங்கமணி எல்லாம் ஒரு பச்சை கொடி காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள், கூட்டணி சம்பந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தனித்து முடிவு எடுக்கிறார். பாஜகவோட கூட்டணி வேணாம்னு சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா தனித்து முடிவு எடுத்துட்டு இருக்காரு. அவர் மகன் ஆதிக்கம் இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல பேசப்பட்டுச்சு. அப்போ பாஜகவில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆதரவாளர்களும் அதிமுகவில் பாஜக ஆதரவாளர்கள், பாஜக ஆதரவாளர்னா வேலுமணி இவங்கெல்லாம் பாஜக கூட்டணி தான் விரும்புகிறாங்க. ஏன்னா பாஜக கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் தங்களோட வழக்கல் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுக்காதுன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னை தானே விட்டும் காப்பாற்றிக்க பார்க்குறாரு. கீழே இருக்க இரண்டாம் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்கு விரும்பலை, கட்சி தன்னோட கண்ட்ரோலில் இருந்தால் போதுன்ற மாதிரி எண்ணத்தில் இருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைமையே மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் பாஜக நினைக்கும்னா அதிமுக வளர்றதை பார்த்தீங்கன்னா விரும்பாது. எல்லாருமே ஒன்றிணைந்த அதிமுக உருவாகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆதரவும் தரமாட்டாங்க, ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. பாஜக பார்த்தீங்கன்னா நினைக்கிறதெல்லாம் அதிமுக உடஞ்சே இருந்தால் தான் நம்ம தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியும் சொல்றது அவங்க எண்ணமா இருக்கு. ஒரு சசிகலா தலைமை மிகப்பெரிய லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக விட்டு அவங்களும் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு 10-15 வருஷம் கழிச்சு தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்போ பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுகவை ஒரு துணை கட்சி மாதிரி தான் இப்போ நடத்திட்டு இருக்கு. பாஜக கட்சி தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவை இயங்கிட்டு இருக்கு, இப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா பாஜக கண்ட்ரோலில் தான் அதிமுக இனி வரைக்கும் இப்போ வரைக்கும் இருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்னதான் கூட்டணி இல்லைன்னு சொன்னாலுமே ஒரு கட்டத்துக்கு வரும்போது நெருக்கடியை சந்திக்கும் போது டெல்லி மேலிடத்தோட சமாதானமாக தான் போகிறான்ற மாதிரி இன்னொரு ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் கசஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.